வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் எப்படி செஞ்சிடலான்றதை இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஓமப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 பொருள் இருந்தால் போதுங்க, நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கடலை மாவு 1 கப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து கடலை மாவு 1 கப்பு நான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில். நீங்கள் மெஷர்மெண்ட் கப் இல்லைனா எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க எல்லாமே. இதில் வந்து 1/4 கப் அளவு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா மொறுமொறுன்னு வரத்துக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு அதில் மிளகாத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் போட்டால் தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ வந்துட்டு அடுத்து வந்து உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இது இப்போது வந்துட்டு முக்கியமான பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் இதுக்கு ஓமப்பொடிக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து ஓமம் தான். ஓமம் வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நான் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை தான் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நான் பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணியில் 1 கிளாஸ் அளவு தண்ணி இருக்குது எனக்கு. இந்த தண்ணி தான் வந்துட்டு நான் இப்போது அதை யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவும் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. முதல் வந்து மசாலா பொருள்லாம் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அந்த மாவோட உப்பு எல்லாமே இருக்குல்ல, உப்பு காரம் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து வெதுவெப்பாக இருக்கிற எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் வந்து. அப்போ தான் இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் அதோட மிக்ஸ் ஆகட்டும் மாவோட. அந்த கட்டியாக இருக்கக்கூடாது, எண்ணெய் வந்து கட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா மாவு பதம் வந்துட்டு மாறிடுச்சுன்னா அப்புறம் வராது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இலகுன அளவுக்கு மாவு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நீங்களும் பிசைஞ்சிக்கோங்க. இதை பாருங்கள், இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா பிழிஞ்சு விடும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிழிய முடியாது நம்ம. இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து காய வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோல் இருக்கிற ஜல்லடையை எடுத்துக்கலாம். அந்த ஹோல் முறுக்கு பிழியறது எடுத்துக்கலாம். இதில் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக வந்துட்டு எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து அந்த இதில் தடவிக்கோங்க, முறுக்கு பிழியறதுல. இது வந்து இடியாப்ப தட்டு சொல்லுவாங்க. இடியாப்ப புளியற தட்டில் வந்து நம்ம ஓமப்பொடியும் புழிஞ்சிக்கலாம், இடியாப்பமும் புழிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. மாவு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து மூடிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக டைட்டாக மூடிட்டேன் நான். இப்போ மாவு வந்து வர்றது வந்து உங்களுக்கு எவ்வளோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெளியே வரும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சுத்தாமலே கொஞ்சமாக வரும் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது கரெக்டான பதம் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்க எண்ணெயில் இது பொரிச்சிடலாம். இந்த மாதிரி அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் கையிலே வந்து அனல் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் முறுக்கு அந்த இது புளிய முடியாது உங்களுக்கு. ஓமப்படி எது ஒன்று செய்யும் போதுமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஆவிப்படாமல் சுடாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு ஹை ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கோங்க.
பிழிஞ்சு விட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு நமக்கு குக் ஆகிடும் இது. பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது வந்து அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் திருப்பி விட்டுக்கலாம். கீழே ஃபுல்லாக வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் திருப்பி விட போகிறோம். இதை பாருங்கள், பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஸோ இதை கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷத்துலேயே வந்து நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த சலசலப்பு, எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு, எண்ணெய் சலசலப்புலாம் அடங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் வடியை விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். எல்லாத்தையுமே பேலன்ஸ் இருக்கிறதையும் எடுத்துடுறேன் நான். ஃபுல்லாக எண்ணெய் வடியை விட்டு எடுத்துருங்க. இப்போது இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மாவையும் நம்ம பிழிஞ்சு சுட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஓமப்பொடி தாங்க இவ்வளோ நாள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம வீட்டிலே இவ்வளோ ஈஸியாக செய்யலாமே, அப்புறம் எதுக்கு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ணும்? நல்லா ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் கேட்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.